ஒரு காலத்தில் கோகுலம் என்ற சிறிய கிராமத்தில் அமுதன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக மென்மையானவனாகவும் திறமையானவனாகவும் இருந்தபோதிலும் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவனாக இருந்தான். அவன் எப்போதும் தனிமையிலேயே இருந்தான். மற்றவர்களுடன் பேசவோ தன் கருத்தை தெரிவிக்கவோ தயங்கினான். அவனுடைய தந்தையான நடராஜன் ஒரு புகழ்பெற்ற உப்பு வியாபாரி. தன்னுடைய மகனின் இந்த கூச்ச சுபாவத்தால் அவர் அடிக்கடி ஏமாற்றமடைவார். மேலும் அமுதன் எதற்கும் உதவாதவன் என்று கடுமையாக பேசுவார். அமுதன் படிக்கும்போதும் பயம் காரணமாக தேர்வுகளில் சரியான பதில்களை எழுத முடியாமல் பின்தங்கினான். நாளடைவில் இந்த கூச்சம் அவனது தன்னம்பிக்கையை முழுவதுமாகச் சிதைத்தது. ஒருநாள் நடராஜன் வெளியே சென்றிருந்தபோது சில தந்திரமான வணிகர்கள் கடைக்கு வந்து, "உங்கள் அப்பா சொன்னார், நகரத்திற்கு கொடுக்க வேண்டிய அனைத்து உப்பு மூட்டைகளையும் எங்களிடம் கொடுத்து விடுங்கள்" என்று பொய் சொன்னார்கள். அமுதன் கேள்வி கேட்க தயங்கினான். பயம் அவனை செயல்பட விடவில்லை. அந்த வணிகர்கள் அனைத்து உப்பு மூட்டைகளையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர். நடராஜன் மாலையில் திரும்பி வந்து கடையை காலியாக பார்த்தபோது கோபத்தில் கொந்தளித்தார். "பயனற்றவனே, நான் கட்டிய அனைத்தையும் நீ அழித்து விட்டாய். இப்போதே என் கண்முன்னால் இருந்து போ. இனி ஒருபோதும் இங்கே வரவேண்டாம்" என்று கத்தினார். அப்பாவின் வார்த்தைகளாலும் அண்டை வீட்டுக்காரர்களின் ஏளனத்தாலும் நொறுங்கிப்போன அமுதன் தனக்கு வாழும் தகுதியில்லை என்று நினைத்து உடைந்து போன மனதுடன் ஆற்றங்கரையை நோக்கி நடந்தான். அவன் ஆற்றில் குதிக்க முயன்றபோது ஒரு முதியவர் அவன் கையை பிடித்து இழுத்து காப்பாற்றினார். "ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? என் வாழ்க்கை பயனற்றது. என்னால் எதையும் சரியாக செய்ய முடியாது" என்று அமுதன் கோபமாக கத்தினான். முதியவர் அமைதியாக, "மகனே, கடவுள் கொடுத்த இந்த பிரஷியஸ் வாழ்வு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். நீ வாழ முடிவு செய்தால் உன் தோல்விகளைச் சமாளித்து வெற்றியை காணலாம். நீ இப்போது விட்டுவிட்டால் உன்னுடைய உண்மையான திறமைகள் உனக்கே தெரியாமல் போய்விடும்" என்றார். அமுதன் சோகத்துடன், "நான் மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவன், பலவீனமானவன். என் அப்பா கூட என்னை வெறுக்கிறார். நான் படிக்கவும் இல்லை. என்னை போன்றவர்கள் வாழ தகுதியானவர்களா?" என்று கேட்டான். முதியவர் அவனை கனிவுடன் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். "ஞானி, நான் உனது கேள்விக்கு பதிலளிக்கிறேன். ஆனால் 3 நாட்களுக்கு நீ எனக்கு உதவ வேண்டும். இந்த 3 வேலைகளை நீ முடித்துவிட்டால் நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன்" என்றார். அமுதன் நம்பிக்கையுடன் சம்மதித்தான். முதல் நாள் சோதனை. "இன்று நீ 10 அந்நியர்களிடம் பேச வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை பற்றி கேள்விகள் கேட்டு அவர்கள் சொல்வதை துல்லியமாக எழுத வேண்டும்." அமுதன் தயங்கினாலும் ஆரம்பித்தான். சிலர் அவனை புறக்கணித்தாலும் அவன் பொறுமையாக முயற்சி செய்தான். மாலைக்குள் அவன் 10 பேரிடம் பேசி சில புதிய நண்பர்களையும் சம்பாதித்திருந்தான். 2ஆம் நாள் சோதனை. "ஞானி, இன்று நீ 10 குழந்தைகளுக்கு தண்ணீரின் முக்கியத்துவத்தை பற்றி வகுப்பு எடுக்க வேண்டும்." அமுதன் பயத்துடன், "எனக்கு சரியாக படிக்கத் தெரியாதே, நான் எப்படி பாடம் எடுப்பேன்?" என்று கேட்டான். ஞானி புன்னகையுடன், "நீ படித்தவன் என்று அவர்களுக்கு தெரியாது. உனக்கு தெரிந்ததை மட்டும் சொல்" என்றார். நடுங்கும் கைகளுடன் அமுதன் தண்ணீரின் 5 நன்மைகளைப் பற்றி மட்டும் சொல்லிவிட்டு சீக்கிரமாக விலகிச் சென்றான். அவனால் அது முடிந்தது. அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தபோது அவனது பயம் விலகுவதை உணர்ந்தான். 3ஆம் நாள் சோதனை. "ஞானி, இப்போது நீ உன் அப்பாவிடம் திரும்பிச் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும்." அமுதன் பயத்தில் நடுங்கி, "வேண்டாம், என் அப்பா என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்" என்றான். ஞானி, "இதை நீ செய்யாவிட்டால் என்னுடைய இறுதி ஆலோசனையை நான் உனக்கு தரமாட்டேன்" என்றார். அமுதன் மனதை திடப்படுத்திக் கொண்டு வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். அவன் பணிவுடன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை நிரூபிப்பதாக உறுதியளித்தான். மகனிடம் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்ட நடராஜன் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கினார். அமுதன் ஞானியிடம் சென்று, "இப்போது வெற்றியின் ரகசியத்தை எனக்குச் சொல்லுங்கள்" என்று கேட்டான். ஞானி புன்னகையுடன், "நீ அதை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டாய். உனது மிகப்பெரிய எதிரி கூச்ச சுபாவம் அல்ல, அதுதான் உன் பயம். நீ உன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாயோ அதன்படியே மக்கள் உன்னை பார்க்கிறார்கள். நீ தன்னம்பிக்கையுடன் இருந்தால் யாரும் உன்னை பலவீனமாக கருத மாட்டார்கள். உண்மையான பலம் சுயநம்பிக்கையில் இருந்துதான் வருகிறது." கண்ணீருடன் அமுதன் தலை வணங்கினான். "இனிமேல் நான் பயத்திற்கு அடிமை மாட்டேன்" என்று உறுதியளித்தான். சில வருடங்களுக்குப் பிறகு அந்த கூச்ச சுபாவம் உள்ள அமுதன் தனது அறிவு மற்றும் தன்னம்பிக்கைக்காக மதிக்கப்படும் ஒரு புகழ்பெற்ற வணிகராக மாறினான். தன்னம்பிக்கை பிறப்பால் வருவது அல்ல, அது காலப்போக்கில் நாம் கட்டியெழுப்ப வேண்டிய ஒன்று. பயத்தையும் சந்தேகத்தையும் கடந்து உங்களுக்குள்ளே நம்பிக்கை வையுங்கள். பயத்தை கடந்து வெளியே வரும்போதுதான் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தியையும் தைரியத்தையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். உள்ள அமுதன்
தன் பயத்தை கடந்து ஒரு வெற்றிகரமான வணிகராக மாறிய இந்த பயணம் உங்களுக்கு ஊக்கமளித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் பெற்ற மிக முக்கியமான பாடம் என்ன? அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை பயணம் இங்கிருந்து தொடங்கட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள் அல்லது நம்பிக்கையின்றி இருக்கும் ஒருவர் இந்த கதையை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் உடனே அவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க. வாழ்க்கையை மாற்றும் இன்னும் பல ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் ஞானங்களை பெற மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி. அடுத்த ஊக்கமளிக்கும் கதையில் சந்திப்போம்.